தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆவிக்குரிய வழிபாடு என்றால் என்ன? ஆவிக்குரிய வழிபாடு என்றால் என்ன? கிறிஸ்தவ உலகத்தில் ஆவிக்குரிய வழிபாடு என்று உள்ளது. யோவான் எழுதிய திருமுகத்திலே கூட அது குறிப்பிடப்பட்டுள்ளது, ஆவிக்குரிய வழிபாடு என்று. நன்மை என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பதம் தீமை. வாழ்வு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பதம் சாவு. ஆவிக்குரிய வழிபாடு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பதம் உலகப்போக்கிலான வழிபாடு அல்லது சரீர வழிபாடு என்று சொல்லலாம். இந்த கிறிஸ்தவ உலகத்திலே ஆவிக்குரிய வழிபாடு, எங்களுடைய சபை ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆவிக்குரிய மனிதர் பிரதர் அவர் அப்படின்வாங்க. அவர் ஆவிக்குரிய மனிதர், அவர் எங்கள் சபை ஆவிக்குரிய சபை அப்படின்வாங்க. அப்போ மற்ற மனிதர்களாம் உலகப்போக்கிலான மனிதர்களா, மற்ற மனிதர்களாம் உலகப்போக்கிலான சபைகளா, மற்ற ஆலயங்கள்லாம் உலகப்போக்கிலான வழிபாடு உள்ள ஆலயங்களா, அதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஆவிக்குரிய வழிபாடு அப்படி சொன்னோம்னா இந்த ஆவிக்குரிய வழிபாடு என்ன? உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, சபையில் ஆராதனை நடக்கும். கைதட்டி ஆராதனை, கையை ஆட்டி ஆராதனை, நடனமாடி ஆராதனை, அப்புறம் கை கூப்பி ஆராதனை, அப்புறம் பிதாசுதன் பரிஸ்தாவின்பாங்க கையில் இந்த பிதாசுதன் பரிஸ்தாவின் பிறாலே ஆராதனை, இதெல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாத யாத்திரை போவாங்க, நடந்து போகிறது. வேளாங்கண்ணியில் பார்த்திங்கன்னா உருண்டு விழுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரீர வழிபாடு. இது ஆவிக்குரிய வழிபாடு கிடையாது. இந்த கைதட்டி பாடுறது, கை ஆட்டி பாடுறது, டான்ஸ் ஆடிட்டு துதிக்கிறது, இந்த உருண்டு நேர்த்திக்கடன் செய்கிறது, பாத யாத்திரை நேர்த்திக்கடன் செய்கிறது, இதெல்லாம் சரீர வழிபாடு. ஆவிக்குரிய வழிபாடு அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒருங்கிணைஞ்சு ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆவிக்குரிய வழிபாடு. உங்களுடைய ஆவி கர்த்தரோட ஆவியோடு இணையணும். உங்களுடைய ஆவி கர்த்தரோட ஆவியோடு இணையணும். அதுதான் ஆவிக்குரிய வழிபாடு. அதை ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, உங்களுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒருங்கிணைந்து ஜெபிக்கும் பொழுது அதுதான் ஆவிக்குரிய வழிபாடு. நீங்கள் கைதட்டி பாடுறதோ, டான்ஸ் ஆடி துதிக்கிறதோ, மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபடுறதோ, கையெடுத்து கும்பிட்டு வழிபடுறதோ, உருண்டு விழுந்து வழிபடுறதோ, பாத யாத்திரை செய்கிறதோ, இதெல்லாம் ஆவிக்குரிய வழிபாடு கிடையாது. தனியாக ஒரு ரூமில் பூட்டிக்கிட்டு ஆண்டவரோடு பேசுங்க, மனதளவில் பேசுங்க. அமைதியான நேரத்தில் ஆண்டவரோட கத்தியெல்லாம் பேச வேண்டாம். உங்களுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒருங்கிணையும். அதுதான் ஆவிக்குரிய வழிபாடு. அந்த ஆவிக்குரிய வழிபாடு தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆவிக்குரிய வழிபாடு செய்யுங்கள், ஆவிக்குரிய வாழ்வு வாழுங்கள், ஆவிக்குரிய மனிதர்களாக இருங்கள்.